இலக்கணம் வந்து உங்களுக்கு ஒழுக்கத்தினுடைய ஒரு நேர் விளக்கமாக அமையும் அப்படின்னு புறக்காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவியலை வந்து அப்படி தொகுத்து ஒரு இலக்கணமா கொடுத்துட்டாரு. அப்ப இதுதான் பாருங்க ஓரை அப்படின்றது. அந்த ஓர் ஐ அப்படின்றது அழகிய கூட்டம், உடுக்களினுடைய கூட்டம். அதை வந்து அவ்வளவு அழகா வந்து தமிழ் படுத்தி திங்களும் நாளும் முந்து கிளந்தன்ன அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு போவாரு. அவ்வளோ ஆழம். சரி, இப்போ நம்ம ஒரு முடிவு, அதாவது எங்க முடிவுக்கு வந்திருக்கோம்? இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். இப்ப பாருங்க, தமிழர் வானியல் ஐந்திரம் அப்படின்றது இந்த கண்டுபிடிப்பு குறிப்பாக ராகு கேதுவையும் உள்ளடக்கிய ஒரு கண்டுபிடிப்பை நாம் எவ்வளவு, அதாவது எவ்வளவு மிக உயர்ந்த, எனக்கு இந்த 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 மாடல், இந்த வடிவமைப்பு, இதை பார்க்க பார்க்க வியப்பும் திகைப்பும் இன்ன வரைக்கும் அதில் மீள முடியல. இப்படி இப்படி தமிழர்களினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியில இவ்வளவு பெரிய கொடையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத அடுத்தது பாக்குறோம். சரி, இப்போதும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரையா அப்படின்ற கேள்வி வந்து இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழப்பத்திற்கு பல தமிழர்கள் வந்து அப்படியே ஏன்னா அவங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாது. இதுல முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு, ஒரு பாடலை வந்து சங்க பாடல்கள் கிபி 2550, ஏன் இதை பகிர் செய்யறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்றைக்குமே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆடு தலையாகன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த இந்த செய்யுள படிச்சோம்னா அவ்வளவு ஆழம், எவ்வளவு வானியல் ஆழத்தை இதுல பாக்குறோம் பாருங்க. ஒரு செய்யுளுக்கு எவ்வளவு நுட்பமான வானியல் ஒரு உண்மையை வந்து அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருவாரு. அதாவது புதுவதியன்ற மெழுகுசை படமிசை திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணூர்பு திரிதரும் வீங்கு செல்லல் மண்டிலத்து முரண்மிகு சிறப்பிற் செல்வனொடு நிலைய ரோகிணி நினைவனல் நோக்கி நெடிதுயரா அப்படின்ற ஒரு பாடல். இது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை. இதை பாக்குறோம். இப்ப எப்படின்னு பாத்துருவோம். ஒரு எளிமையான ஒரு பார்வை மட்டும் நான் கொடுத்துட்டு போறேன். ஒரு தலைவி, ஒரு பெண் தலைவியினுடைய ஒரு வருத்தம் இந்த பாடல். அவ வந்து என்ன செய்யறனா, அப்படியே சாய்ந்து மனம் வந்து வருத்தம், அந்த வருத்தத்தை எப்படி பாடுறான்னா இந்த பாடத்துல. அப்ப அங்க பாக்குறா, அதாவது அந்த தலைவி என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே அந்த ஒரு ஒரு துணி, அங்க மெழுகுசை படமிசை, ஒரு படம் இருக்கு, மெழுகு போல அங்க வந்து ஒரு துணியால் செய்யப்பட்ட மெழுகுசை படமிசை. அதுல என்ன பாக்குறாங்கன்னா, திண்ணிலை அப்படின்னா ஒரு அதாவது கொம்பு, மான் கொம்பு எப்படி இருக்கும், அப்படியே ஒரு திட்டமான மறுப்புனா கொம்பு, இந்த கொம்பு வச்ச ஒரு ஆடு இருக்கான். திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக, அந்த ஆடு தலையா இருக்கான். அந்த ஆடு தலையில வைத்து இதை வச்சு என்ன செய்யறாருன்னா, விண்ணையே போய் சுத்தி, வான் உலகத்தை அப்படியே போய் சுத்துறாராம். விண்ணூர்பு திரிதரும், அப்படியே திரிஞ்சுக்கிட்டு வருவாராம். யாரு வருவா? சூரியன். சூரியன் போய் அப்படியே சுத்தி வீங்கு செல்லல் மண்டிலத்து. இதுலயே இன்னொரு பொருளும் வச்சிருக்கேன், நான் இதை பத்தி பேசல இப்போ. ஏன்னா பாருங்க, அண்டம் வீங்கும் அப்படின்ற கருத்தை, இன்னொரு கருத்தை இங்க வச்சிடறாரு, மண்டிலத்து முரண்மிகு. அப்படி போய் சூரியன் சுத்தி வந்துட்டு இருக்கும் போது, மீண்டும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்றேன். அதாவது the sun that roams high in the sky along with many other constellation அப்படின்னு முதல் கருத்தை சொல்லிட்டு போய் சூரியன் சுத்துதான், அப்படியே சுத்திட்டு இருக்கான். அதாவது இங்க உள்ள இந்த 12 ஓரைகள்ல சுத்தி வரும் பொழுது, அப்படி சுத்தி வரும்போது எதை தலையாக வைத்து? ஆடை முதலாக வைத்து. அதான் கருத்து. நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆடுதான் முதல். அது அழகா சொல்லிட்டாங்க. ஆடுதான் முதல். ஆடு தலையை வந்து முதலாக வச்சு அவரு இதெல்லாம் நகர்ந்து வருது, எல்லா கணிதமும் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு பெரிய கருத்து சொல்றாரு பாருங்க, முரண்மிகு. இதுக்கு எதிரா ஒரு முறைதான் அது அப்படியே ஒரு முறையா அப்படியே சுத்திட்டு வரும். ஆனா இதற்கு எதிரா இந்த சந்திரன் என்ன செய்வார்னா, இந்த ரோகிணி இருக்குல்ல, இந்த ரோகிணியோட ஒரு முறை அல்ல, ஏறக்குறைய ஒரு ஆண்டில் ஏறக்குறைய அந்த சந்திரன் வந்து சுழல பன்முறை இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட அவர் வந்து போய் அந்த இடத்துல அதாவது அந்த செலவு, அதோடைய வந்து ஒன்றுதல், இங்க ஒன்றுதல், அந்த ரோகிணி நட்சத்திரத்துல ஒன்றுது.
இது என்ன கணிதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிறப்பு உண்டு.